stars, welcome back to my channel. And in the channel, if the first time பார்க்குறீங்கன்னா ஹாய், நான் தான் ஸ்ரீ. And இந்த சேனல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் வீக் ஆஃப் 2025 and என்னோட ஃபர்ஸ்ட் 2 days ஆஃப் 2026 தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு புது விதமான எடிட்டிங் ஸ்டைல் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் வந்து எடிட் பண்ண நான் வந்து பேசுவேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லணும் இல்லைங்களா? பிட்ஸ் அண்ட் பீசஸாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு இந்த எடிட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஊருக்கு போக போறேன். ஸோ ஆரணியிலேருந்து வெள்ளூர் போறேன். வெள்ளூர்லேருந்து சேலம் போக போறோம். சேலம் போன வாட்டி என்னோட கியூட் லிட்டில் சிஸ்டர் என்னை வந்து பிக் பண்ணிக்கிட்டா. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு மினிசோ போனோம். ஏன்னா மினிசோவில் வந்து காட்டன் பேட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. லைக் குட்டி மேக்கப் வைப்ஸ் மாதிரி அதுக்காக போயிடும். அங்கே போயிட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு கியூட் கியூட் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தோம். இது ஒன்று வாங்க தான் வந்தேன். இதுதான் நான் இது பாரு இல்லைப்பா வைக்கோ எஸ் நோ. யாருமே எடுத்து தர மாட்டியா? தேவையில்ல. காஃபி ஸ்டாப் போனோம். ஏன்னா எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. ஆனா நான் காஃபி ஸ்டாப் போன டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன சொல்லிட்டாங்க, "காஃபி இல்ல மேம், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மஃபின்ஸும் என்னோட ஃபேவரட் சாக்கோ கேக்கும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சா, நான் ஆக்சுவலி என்னோட கசின் வீட்லயே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம். லைக் இயர் எண்ட் அதனால ஒரு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட் அலீனா, த்ரிஷா வந்து எல்லாரும் த்ரிஷா வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் கதை பேசிட்டு இருந்தோம். லைக் ஒரு 11 12 இல்ல 1:00 மாரி போயிட்டோம். ஈவினிங் வரைக்குமே கதை பேசிட்டு வீட்லயே இருந்தோம். சின்னதா அந்த பிள்ள வெளில போணும், அங்க போணும், இங்க போணும்னு இருந்துச்சு. இப்ப நாங்க பெருசாயிட்டனால எங்களுக்கு வீட்லயே இருந்தா ஓகே ஃபைன் அப்படி இருந்துச்சு. இது ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். அன்னைக்காச்சும் நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்க மாட்டேன். அன்னைக்கு நீ மேல மாதிரி இருப்ப. நீ தெரிய மாட்டேன், உன் முதுகு மட்டும்தான் கவர் பண்ணேன். உன்னை வச்சுட்டு ஒரே ரோதனையாக இருக்கு.
டாடா. அண்ட் எனக்கு வந்து வெளில போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்லிமிட்டெட் அண்ட் ஈஸி பை போனோம். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. எனக்கு வேணுன்றது அங்கே இல்லை. அதனால நல்லா கதை பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். பாய் காய்ஸ், பாய். தெரில அல்ல நீ பாய் தெரியுது. பாய். ஓகே பாய். Pasta. அது முடிச்சுட்டு என்னை வந்து என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் விடுறதுக்கு வந்து என் கசின்ஸ் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ரசிகாஸ் போய் சாப்பிட்டோம். அங்கே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த விளையாட்டுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்து முடிச்ச வாட்டி வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு எங்கள் தாத்தா ஒரு வண்டியில் ரைட் போயிட்டு நல்லா கதை பேசிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா நான் சிரிச்சுட்டு எங்கிட்ட விழுந்துடுவேன். அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அதனால தான் அப்படி பேசுறாங்க. ஏன்னா விழுந்துடுவேன். ஓகே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு சாப்பிடு, சரியா? இது நடந்துச்சா இல்லையான்னு எப்போ சொல்லுவோம்? டிசம்பர் நெக்ஸ்ட் இயர் 2026 டிசம்பரோட லாஸ்ட் வீக் வந்து மொரிஷியஸில் தான் நடந்துச்சா இல்லையா நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். நாட் இன் இந்தியா. அது வந்து இட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். ஓகே, அதனால் மொரிஷியஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா என்ன மொரிஷியஸ் கூப்பிட்டு போயிடுங்க. ட்ராவல் பார்ட்னர்ஸ். திஸ் vlog ஸ்டார்ட்ஸ் இன் இந்தியா பட் வில் எண்ட் இட் இன் மொரிஷியஸ். அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் நான் இப்போவே போட்டுருவேன். நீ கண்டிப்பாக வந்து தான் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் சொல்கிறோம். இந்த vlog வந்து Jan 1 வரும். அப்போ டிசம்பர் நெக்ஸ்ட் இயர் 2027 Jan அப்போ நாங்கள் சொல்கிறது நடந்துச்சோ இல்லையா மொரிஷியஸ்லேருந்து சொல்கிறோம். பாய் பாய். என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் ரோஷினியை தான் சொல்லுவேன். ஏன்னு எனக்கு தெரியல. லைக் அல்னா த்ரிஷா வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் வந்து ரோஷினியை சொல்லுவேன். ரோஷினி வந்து மொரிஷியஸில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ ரோஷினி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா அப்படின்றதுக்காக எனக்கு ஒரே குஷியாகி நான் ரோஷினி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி வீட்டுக்கு போனால் ரோஷினி மீன் குழம்பு சமைச்சிருந்தா. அவள் சமைப்பா. மீன் குழம்பு சமைச்சு மீன்லாம் பொரிச்சு கொடுத்தா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா கதை பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு எனக்கு வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஐடியா என்னன்னா, எனக்கு வந்து 11 o'clock 12 கிரேப்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. அதனால நானும் ரோஷினியும் போய் கிரேப்ஸ் வாங்கிட்டு ஒரு டைனிங் டேபிள் கடியில் உட்காந்து கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாய்.
நியூ இயர்லாம் ரொம்ப காமா போச்சு. ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்ஸ்லாம் இல்ல. நைட் நல்லா தூங்கி எந்திரிச்சு எல்லாருக்கும் விஷ் பண்ணி அவ்வளோதான். அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அப்புறம் ஊர்லேருந்து நான் கிளம்பி அதாவது நான் சேலம்லேருந்து திருப்பி கிளம்பி வெள்ளூர் இல்ல ஆரணி வந்துட்டேன். ஆரணி வந்த வாட்டி மம்மிய போய் மம்மி ஸ்கூல்ல மீட் பண்ணிட்டு, அப்புறம் நானும் மம்மியும் ஷாப்பிங் போனோம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபார்மல் ஷர்ட், பேண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருந்தோம். ஷாப்பிங் போயிட்டு லாஸ்ட்டா ஒரு டைம் ஆரணி சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரணியில எங்க மம்மி எனக்கு சுத்தி காமிச்சுட்டு இருந்தாங்க. சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து என்னோட பேக்லாம் பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் எங்க போறேன்றத அடுத்த விளாக்ல காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. இப்ப நான் ஆக்சுவலி அந்த இடத்துல இருக்கேன். எங்க போகணும்னு நெனச்சு நான் பேக் பண்ணனோ அந்த இடத்துல தான் இப்ப நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அண்ட் அதே மாரி ரொம்ப சேடா இருந்துச்சு. நான் வந்து அழுக ஆரம்பிச்சுட்டேன். அச்சோ! ஜூசி விட்டுட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜூசி நான் அழுகுறத பார்த்துட்டு என்ன வந்து சமாதானப்படுத்துறான். அச்சோ! அழுகாத அழுகாத அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப சமாதானப்படுத்தினான். ஆனா எனக்கு தான் கொஞ்சம் மனசே கேட்கல. குட்டி பையன் எப்ப பார்த்தாலும் என் கால் கிட்டயே தூங்குவான். நகரவே விட மாட்டான். அப்படியே இருந்தானா, அப்ப ரொம்ப மிஸ்ஸிங்கா எனக்கு ஃபீல் பண்றேன். பட் ஓகே. லைஃப் கோஸ். லைஃப் ஹேஸ் டூ மூவ் ஆன். அதனால நானும் மூவ் ஆகி வந்துட்டேன் இங்க. நான் எங்க இருக்கேன்? எதுக்காக இங்க வந்திருக்கேன்? அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். Until then, this is Shri signing off. Bye.